வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அடிக்கடி ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் பாக்கெட்டை வச்சு நம்ம மோர் அடிக்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுங்க. வெறும் இஞ்சியும் கருவேப்பிலையும் மட்டும் போதும். இதை வச்சுருக்கோம். 2 தயிர் எடுத்துருக்கோம், 2 பேக்கெட் தயிர். அதில் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் கலந்து இந்த புல்லட் மிக்சரில் ஒரு ஓட்டி போட்டு எடுத்தோன்னா நமக்கு மோர் ரெடி ஆகிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஓட்டிக்கலாம். கொஞ்சமாக, அதிகமாக வேணாம், அரைப்படாது, கொஞ்சமாக, இவ்வளோதான். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி மேலாக தூவ போகிறோம். அதனால் நம்ம கொத்தமல்லி இப்போ போடலை. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும், அது மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். அரைப்படலை. பெரிய ஜாரில் போட்டோம், அதனால் அரைப்படலை. நீங்கள் சின்னதுலேயே போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் ஊட்டிக்கிறேன். நல்லா அரைப்படணும். இன்னொரு ரவுண்டு ஓட்டிக்கலாம். நல்லா அரைப்படலை, இன்னொரு ரவுண்டு ஓட்டிக்கலாம். மோருக்கு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அரைச்சது நானாக தான் இருப்பேன். பரவாயில்ல. இதிலே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வெயில் காலம் அதிகமானதுனால அடிக்கடி ஹைட்ரேட்டடாக இருங்க. இந்தமாரி மோர், தயிர், இல்லைனா வாட்டர்மெலன் ஜூஸு, இல்லை இளநீர், உங்களுக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அடிக்கடி சாப்பிட்ணும். ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நார்மல் டேஸில் நம்ம 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோன்னா, இந்தமாதிரி வெயில் காலத்தில் நம்ம 3 லிட்டர் தண்ணி குடித்தா கூட தப்பில்லை. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹைட்ரேட்டடாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் 2 பாக்கெட் தயிர் ஆட் பண்ணியாச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். 2 பாக்கெட் தயிர் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட்டு கண்டிப்பாக பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ஃபைனலாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஆனால் ரொம்ப அதிகமாக நம்ம சால்ட்டு சேர்த்தோன்னா உடம்புல டீஹைட்ரேஷன் அதிகமாகிடும். சால்ட்டு எப்போயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க வெயில் டைமில். இது மறுபடியும் இன்னொரு டைமை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் ஓட்டிட்டோம். பல்ஸ் ஓட்டிட்டோம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா பல்ஸ் ஓட்டிட்டோம். அதனால் நல்லா முறையாக வந்திருக்கு. வாசனையும் பிரமாதமாக இருக்குது. டம்ளரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டால் கசக்கும், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையான மோர் ரெடி. வெயில் காலத்தில் ஹைட்ரேட்டடாக இருங்க. அடிக்கடி மோர் இல்லை வாட்டர்மெலன் ஜூஸு, இளநீ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹைட்ரேட்டடாக இருங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், ரெடி. ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் தாளிப்பாங்க. ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தி. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.